தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள தோழப்பன் பண்ணை கிராமத்தைச் சேர்ந்தவர் காசிராஜன். பரோட்டா மாஸ்டராக வேலை பார்த்து வருகிறார். இவரது வீட்டருகே வேம்பு என்ற பெண் வசித்து வருகிறார். இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்கனவே நிலத்தகராறு இருந்து வந்த நிலையில் காசிராஜன் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு புதிதாக வீடு கட்டியுள்ளார். இந்த வீட்டிற்கு வெள்ளையடிக்க தங்கள் வீட்டின் அருகே வரக்கூடாது என்று கூறி இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் 25ஆம் தேதி காசிராஜன் மனைவி சுடலை வடிவு வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த வேம்பு மற்றும் அவரது பெண் பிள்ளைகள் பொண்ணு பேச்சி செல்லம்மாள் ஆகிய 4 பேரும் சேர்ந்து தாக்கியுள்ளனர். பின்னர் சுடலை வடிவை வீட்டிற்கு வெளியே இழுத்து வந்தும் தாக்கியுள்ளனர். அப்போது அவரது கழுத்தில் கிடந்த சுமார் 4 பவுன் 3 கிராம் தாலி செயினை பறித்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சுடலை வடிவு இந்த சம்பவம் குறித்து ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்தில் வேம்பு மற்றும் பொண்ணு பேச்சி செல்லம்மாள் ஆகியோர் மீது புகார் அளித்ததுடன் அவர்கள் பறித்து சென்ற தனது 4 பவுன் 3 கிராம் தாலி செயினை மீட்டு தருமாறு புகார் அளித்தார். மேலும் இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் புகார் அளித்து 1 மாத காலமாகியும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததை தொடர்ந்து இன்று காசிராஜன் தனது குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வந்து பக்கத்து வீட்டைச் சேர்ந்த வேம்பு உள்ளிட்டோர் பறித்து சென்ற 4 பவுன் தாலி செயினை மீட்டுத்தர வேண்டும் என கோரி மனு அளித்தனர். மேலும் வேம்பு உள்ளிட்டோருக்கு ஆதரவாக காவல் நிலையத்தில் ஆளுங்கட்சியினர் ஆதரவாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா தோழப்பண்ணையிலேருந்து வரோம். அந்த மாதிரி சின்ன சின்ன இட தகராறு இருந்தது. அது ஊர் பெரிய ஆளுக்களை வச்சு பேசி முடித்தோம். அதுக்கப்புறம் என் வீடு கட்டான்னு பொறாமையில் சின்ன சின்ன சண்டை வந்துட்டு இருந்தது. ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டேன். புரோட்டோக்காலில் தான் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு பண்ணுறதுல நாங்கள் வெளிநாட்டில் எல்லாம் கூப்பிட்டு வந்து 4 பேர் சேர்ந்து திட்டம் போட்டு நான் போனதுக்கப்புறம் என் வீட்டுக்காரியே சாயங்காலம் 4:30 மணிக்கு அடியடினு அடித்து இந்த சாமான பிரச்சனை சாமான் அத்துட்டு போயிட்டாங்க. தாலி செங்கிலியோடு போயிட்டாங்க. தாலி செங்கிலி 4 பவுன் 1 கிராம், தாலி 2 கிராம், மொத்தம் 4 பவுன் 3 கிராம் சாமான தாலி செங்கிலி அத்துட்டு போயிட்டாங்க. அது போய் நாங்கள் சிவந்தி ஸ்டேஷனில் போய் முறையிட்டோம். என் வீட்டுக்காரி ஹாஸ்பிட்டலில் நான் தான் போனேன் ஸ்டேஷனுக்கு. அங்கே 10வது பிள்ளை ரேணுகாசி இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்களும் பேசுகிறாங்க. அவங்க கட்சிக்காரன் டிஎம்கே கட்சியிலேருந்து ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு. அவங்க கட்சியிலேருந்து பேசும்போது நமக்கு வந்து ஒரு இதுவும் சொல்லலை. அவங்கள வந்து சும்மா ஏதோ போயிட்டு 10 நிமிஷத்தில் வெளியே வந்துட்டாங்க. கேட்டால் அவங்க எடுக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னு மொட்டை கட்டையாக முடிச்சுட்டாங்க. ஒரு விசாரணை எதுவுமே எடுக்கல. லாஸ்ட்டில் நாங்கள் போய் ரிப்போர்ட் கொடுக்கும்போது நீ பார்த்தியா வச்சியா போனேன்னா சார் வேலை கடையில் வேலை பார்த்துருந்தேன், வீட்டுக்காரி அடிச்சு போட்டாங்கன்னு ஊருக்கு போனேன்னு சொன்னேன். அவங்க நீ என்னதான் மிரட்டுதாங்க, அவங்களும் மிரட்ட மாட்டாங்க. என்ன மிரட்டுதாங்க, உள்ள போனாலே ஸ்டேஷனுக்கு போனால் என்ன மிரட்ட தான் செய்தாங்க. அவங்க மேலே கம்ப்ளைண்ட் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. இது நடவடிக்கை எடுக்கணும். கலெக்டர் ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் மனு கொடுக்க வந்துருக்கோம். எஸ்பி ஆஃபீஸில் ஏற்கனவே 15ஆம் தேதி கொடுத்தாச்சு. அங்கே ஸ்டேஷன் கொடுத்து இப்போ எஸ்பி ஆஃபீஸில் 15ஆம் தேதி கொடுத்துருக்கோம். அங்கேயும் ஒன்றும் இல்லைன்னா இப்போ கலெக்டர் தான் கொடுக்கும் அப்படின்னு மிரட்ட தான் செய்தாங்க. நம்மளை போலீஸ் ஒரு விசாரணை மாதிரி கேட்கவே மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க மோனை போட்டு அடின்னு அடிச்சு போட்டாங்க. அதை கூட சொன்னேன். அவனை வீடியோ எடுத்ததுக்கு அவனை வன்முறை சொல்லிட்டாங்க போலீஸ்காரங்க. நீ உங்க அம்மா அடிக்கும்போது ஏன் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ கள்ள வண்டி வேண்டியதானே, கடிக்க வேண்டியதானே, இல்லை அருவா வச்சு வீச வேண்டியதானே, அவனை தூண்ட வேண்டியதாங்க தவிர நம்மளை வந்து ஒரு இது பண்ண மாட்டாங்க. அதாவது வீடியோ எடுத்தோம். வீடியோ என் பையன் எடுத்தாப்புல அந்த வீடியோல செயின் அத்து கீழே குனிஞ்சு எடுக்க வீடியோ எல்லாமே இருக்கு. அது கூட காமிச்சுட்டான். அப்படி இருந்து ஒரு நடவடிக்கை எதுவுமே எடுக்க மாட்டாங்க. எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து சிவன் ஸ்டேஷன்ல இருந்து எல்லா பக்கம் கொடுத்தாச்சு. ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதனாலதான் இப்போ கலெக்டரை பார்க்க வந்திருக்கோம். என் பேர் காசிராஜன். வீட்டுக்காருக்கு சுடலை வடிவு.